ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா பேப்பரில் ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டார் செக்ஷனில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா, ஐகன் வெக்டார் corresponding to distinct eigenvalues of a matrix are linearly independent. So eigenvector corresponding to distinct eigenvalues. So distinct eigenvaluesங்கிற போது lambda 1, lambda 2, lambda 3 இதை distinct eigenvaluesஸாக எடுத்துக்கலாம். அப்போ ஐகன் வெக்டார், ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள வெக்டர்ஸ், இதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள வெக்டர், இதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள வெக்டரை வந்து நம்ம x1, x2, x3 இப்படி டினோட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட்னா என்னென்னு தெரியும்ல, lambda 1 x1, lambda 2 x2 plus etc lambda n xn equal to 0 implies all lambdas are 0 அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா, lambda 1 பவர் k, lambda 2 பவர் k, etc lambda n பவர் k be the distinct eigenvalues of the matrix அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போ அந்த distinct eigenvaluesக்கு கரஸ்பாண்டிங்காக xi அப்படிங்கிறது வந்து ஐகன் வெக்டார் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அதாவது lambda 1 பவர் k அப்படின்னா x1ங்கிறது வந்து வெக்டார், lambda 2 பவர் k அப்படின்னா இதுக்கு வந்து x2ங்கிறது வந்து வெக்டார். ஸோ இதை மாதிரி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டெஃபனிஷன் படி என்ன சொல்ல முடியும்னா, ax ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல டெஃபனிஷன். அதனால axi இஸ் ஈக்குவல் டு லேம்டா xi அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இந்த xi எல்லாமே வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் x1, x2, xk எல்லாமே வந்து லீனியர்லி டிபெண்ட் அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ லீனியர்லி டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தென் தேர் எக்ஸிஸ்ட் ரியல் நம்பர்ஸ் ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, எக்ஸெட்ரா ஆல்ஃபா கே நாட் ஆல் 0 சச் தட் ஆல்ஃபா 1 x1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா கே xk ஈக்குவல் டு 0. இதுதான லீனியர்லி டிபெண்டோட டெஃபினிஷன். சம்மேஷன் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும், ஆனால் நாட் ஆல் ஆல்ஃபாஸ் வந்து 0ன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து லீனியர்லி டிபெண்டோட டெஃபினிஷன். among all such relation we choose one of the shortest length j. ஸோ இதுலேயே வந்து ஷார்ட்டஸ்ட்டை வந்து நம்ம ஜேன்னு எடுக்க போகிறோம். அதாவது சம்மேஷன் ஆல்ஃபா கே எக்ஸ்கே ஈக்குவல் டு 0ன்னு எப்போ கிடைக்கும்னா ஷார்ட்டஸ்ட்டே வந்து கே ஈக்குவல் டு ஜேவாக இருக்கும் போது அதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட்டுன்னு எடுக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆல்ஃபா 1 x1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா கே ஆல்ஃபா ஜே எக்ஸ்ஜே ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா எக்ஸ்ஜே தான் வந்து ஷார்ட்டஸ்ட் அப்படின்ட்டு எடுத்துருக்குறோம். அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து ஏவை ஆக்ட் பண்ணுவோம். அப்போ ஏ ஆஃப் ஆல்ஃபா 1 x1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா ஜே எக்ஸ்ஜே ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0ன்னு கிடைக்கும். அது வந்து 0. இப்போ ஏவை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஏ இன்ட்டு ஆல்ஃபா 1 x1, ஏ இன்ட்டு ஆல்ஃபா 2 x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஏ இன்ட்டு ஆல்ஃபா ஜே எக்ஸ்ஜே ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத எழுத முடியும். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா அகைன் இதே ஆல்ஃபாவை வெளியில் எடுத்துடலாம். ஆல்ஃபா ஸ்கேலார் அப்படிங்கிறதுனால ஆல்ஃபா 1 இன்ட்டு ஏ x1, ஆல்ஃபா 2 இன்ட்டு ஏ x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா கே ஜே இன்ட்டு ஏ எக்ஸ்ஜே அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா ax1 இஸ் நத்திங் பட் lambda 1 x1 நம்ம எழுதி வச்சுருக்கிறோமா. ஸோ இதை எப்படி எழுதிடலாம்னா lambda 1 x1 அப்படின்ட்டு எழுதிடலாம். சிமிலர்லி ரெண்டாவது உள்ளது lambda 2 x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா lambda j xj அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை லேம்டாவால் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் லேம்டாவால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும், lambda 1 இன்ட்டு ஆல்ஃபா 1 x1, lambda 1 இன்ட்டு ஆல்ஃபா 2 x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா lambda 1 இன்ட்டு ஆல்ஃபா ஜே எக்ஸ்ஜே அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா இதை நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஈக்குவேஷனோட சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த lambda 1 இந்த x1 ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வந்து கேன்சல் ஆயிரும், ரெண்டுமே ஒரே டேர்ம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரெண்டாவது டேர்ம்லேருந்து வேல்யூஸ் கிடைக்கும். ஆல்ஃபா 2 இன்ட்டு lambda 1 மைனஸ் lambda 2 இன்ட்டு x2. ஏன்னா இதை வந்து நம்ம lambda 1ஆல் மல்டிபிள் பண்ணியிருப்போம், இங்கே நமக்கு lambda 2ன்னு இருக்குது. அப்போது ஆல்ஃபா 2 x2வை நீங்கள் பொதுவாக வெளியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து lambda 1 மைனஸ் lambda 2 அப்படின்ட்டு கிடைக்கும். சிமிலர்லி ரெண்டாவது டேர்ம்லேருந்து ஆல்ஃபா 3 x3யை பொதுவாக எடுத்தால் lambda 1 மைனஸ் lambda 3
அப்படின்ட்டு கிடைக்கும். இதை ஜென்ரலைஸ் பண்ணால் லாம்டா ஜே எக்ஸ் ஜேவை பொதுவாக எடுத்தால் லாம்டா 1 மைனஸ் லாம்டா ஜே அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதில் லாம்டா 1 லாம்டா 2 எக்ஸெட்ரா லாம்டா ஜே இது எல்லாமே வந்து டிஸ்டிங்க்ட்டு. அதை மாதிரி ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 எக்ஸெட்ரா ஆல்ஃபா ஜே இது எல்லாமே வந்து நான் ஜீரோ வெக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். எல்லா லாம்டா ஜேஸும் வந்து டிஸ்டிங்க்ட் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 0 கிடைக்கவே கிடைக்காது. அதை மாதிரியே வந்து ஆல்ஃபாஸை வந்து நம்ம நான் ஜீரோ வெக்டார்னு எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த ஈச் லாம்டா 1 மைனஸ் லாம்டா ஐ வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருது, திஸ் கிவ்ஸ் எ ரிலேஷன் ஹூஸ் லென்த் இஸ் ஜே மைனஸ் 1 அப்படின்ட்டு கிடைச்சிருதா. அதாவது தேர்ட் ஈக்குவேஷனை பாருங்கள். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் வந்து உங்களுக்கு ஆல்ஃபா 2லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 எக்ஸெட்ரா இல்லை லாம்டாஸோட காம்பினேஷனாக எழுதிருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது இது எல்லாத்தையுமே சம் லாம்டா 1 மைனஸ் லாம்டா ஜே இன்ட்டு எக்ஸ் ஜே ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்குது. இம்ப்ளைஸ் நாட் ஆல் லாம்டா வந்து 0 அப்படின்ட்டு கிடைக்குது. ப்ரொவைடட் இதனோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஜே மைனஸ் 1. ஏன்னா வந்து இங்கே x2லேருந்து தான் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்னது கிடைக்குது அப்படின்னா சம்மேஷன் லாம்டா 1 மைனஸ் லாம்டா ஜே lambda k into xk equal to 0 implies not all lambda வந்து 0ன்னு கிடைச்சிக்குது. கேயோட லெங்க் வந்து j மைனஸ் 1. ஸோ இதுதான் வந்து லீனியர்லி டிபெண்ட்டுக்கு உண்டான டெஃபினிஷன். நாட் ஆல் 0ன்னு கிடைச்சதுன்னா ஸோ லீனியர்லி டிபெண்ட்டுங்கிறது வந்து j மைனஸ் 1 லெங்க்த்துக்கே வந்து நமக்கு கிடைக்கிது. ஆனால் நம்ம லீனியர்லி டிபெண்டோட ஷார்ட்டஸ்ட் லெங்க்த்தே வந்து ஜே அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். ஜே மைனஸ் 1ங்கிறது லெஸ் தேன் ஜே. ஸோ லெஸ் தேன் இதை விடவும் சின்னதாக ஒன்று கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வருது. இது வந்து கான்ட்ரடிக்ஷன். ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வருதுன்னா லீனியர்லி டிபெண்ட்டுன்னு எடுத்ததுனால கான்ட்ரடிக்ஷன் வருது. அப்போ கண்டிப்பாக இதெல்லாமே வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள டிஸ்டிங்க்ட் வெக்டர்ஸ் எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா த கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆஃப் எ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஆர் ஆல் ரியல் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா. ஸோ லெட் ஏங்கிறத வந்து நம்ம ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் என்னது அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். இதுதான் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன். ஸோ லெட் லாம்டா பி த கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் ஏ அண்ட் எக்ஸுங்கிறது வந்து கேரக்டரிஸ்டிக் வெக்டர் கரஸ்பாண்டிங் டு லாம்டா அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போ டெஃபினிஷன் படி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியும். லாம்டாங்கிறது ஐகன் வேல்யூ, எக்ஸுங்கிறது வந்து ஐகன் வெக்டர் அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸ் கான்ஜுகேட்டட் டிரான்ஸ்போஸால் ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா. அப்போ எக்ஸ் கான்ஜுகேட்டட் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கான்ஜுகேட்டட் டிரான்ஸ்போஸ் லாம்டா எக்ஸ் அப்படின்ட்டு கிடைக்குமா. ஸோ அதை தான் வந்து லாம்டா இன்ட்டு எக்ஸ் கான்ஜுகேட்டட் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் லாம்டா எக்ஸை தான் லாம்டா இன்ட்டு எக்ஸ் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் இருக்குல்ல இதுக்கு மட்டும் வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறோம். டிரான்ஸ்போஸ் எடுத்தால் அகைன் இதுக்கு வந்து எக்ஸ் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு தான் கிடைக்கும். ஏன்னா இந்த எக்ஸ் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸுங்கிறது வந்து ஒரு 1x1 மேட்ரிக்ஸ். 1x1 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், இதை மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் இதே தானே கிடைக்க போகுது. அதனால தான் வந்து எக்ஸ் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து ஈக்குவல். இது ரெண்டுமே ஏன் ஈக்குவல் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே 1x1 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே டிரான்ஸ்போஸ் இருக்காது, நான் இங்கே டிரான்ஸ்போஸ் போட்டிருப்பேன். இதை நான் தப்பாக போடலை. இது 1x1 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் எனக்கு. ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு இன்னொரு ரிசல்ட் என்ன தெரியும் அப்படின்னா ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அதை தான் வந்து நான் எழுத போகிறேன். மாற்றி டிரான்ஸ்போஸ் எடுக்கிற மாதிரி வரும், இடம் மாறும். ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து இப்படியே இருக்கும்.
இதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் காஞ்சுகேட் எடுக்கணும். ஸோ மொத்தமாக காஞ்சுகேட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இப்படி காஞ்சுகேட் எடுத்திருப்பீங்க. ஸோ இப்படி காஞ்சுகேட் எடுத்துகிட்டு தனித்தனியாக பிரிக்கணும். அப்போ உங்களுக்கு என்னது வரும் அப்படின்னா எக்ஸ் காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் வரும், ஏ காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் வரும். ஏற்கனவே இங்கே எக்ஸ் காஞ்சுகேட் இருக்குது, அதுக்கு ஹோல் காஞ்சுகேட் எடுக்கும்போது எக்ஸ் காஞ்சுகேட் த ஹோல் காஞ்சுகேட் ஈக்குவல் டு எக்ஸ். அதனால இப்படி எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்து அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம காஞ்சுகேட் எடுத்திருப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ் காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் ஏ காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா. இந்த சைடு காஞ்சுகேட்டை பிரித்தோன்னா லாம்டா காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் காஞ்சுகேட் அண்ட் எக்ஸ் அப்படின்ட்டு எழுதுவோம். பட் எக்ஸ் காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நம்ம காஞ்சுகேட் போட தேவை கிடையாது. ஸோ இப்போ எக்ஸ் காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பார் இன்ட்டு எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் பார் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆனால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் அப்படிங்கிறது முதல் லைனில் தெரியும். அதனால இதை எழுதி வச்சுருப்போம். அப்போ எக்ஸ் காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏஎக்ஸ்க்கு பதிலாக லாம்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா காஞ்சுகேட் இன்ட்டு எக்ஸ் டிரான்ஸ்போஸ் இன்ட்டு எக்ஸ் காஞ்சுகேட் அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா இதை லாம்டாவை வெளியில் எடுத்துகிட்டு இப்படி உள்ள மாற்றி எழுதியிருக்கோம், கம்யூட்டேட்டிவ் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ லாம்டா இன்ட்டு எக்ஸ் காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பார் இன்ட்டு எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் காஞ்சுகேட் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா ஸோ எக்ஸ் காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் காஞ்சுகேட் லாம்டா ஈக்குவல் டு லாம்டா பார் அப்படிங்கிறதுனால ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா x1 பார் x1 x2 பார் x2 எக்ஸெட்ரா xn பார் xn அப்படின்ட்டு எழுத முடியும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை வந்து நீங்கள் இப்படி எழுத முடியும். பட் x1 பார் x1 x2 பார் x2 எக்ஸெட்ரா x1 பார் x1 வந்து நம்ம நாம் மாடுலஸ் ஆஃப் x1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், அதுதான் ஃபார்முலா. இதை வந்து மாடுலஸ் ஆஃப் x2 ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுத முடியும், எக்ஸெட்ரா மாடுலஸ் ஆஃப் xn ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து எழுத முடியும். ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாம்டா ஈக்குவல் டு லாம்டா பார் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நான் முதலே லாம்டா ஈக்குவல் டு லாம்டா பார்னு சொல்லிட்டேன், அது தப்பு. ஸோ அந்த லாம்டா ஈக்குவல் டு லாம்டா பார்னு கொண்டுட்டு வரதுக்கு தான் வந்து நம்ம இப்படி செஞ்சுருக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துமே ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது ஹெர்மிஷியன் எடுத்திருக்கிறோம். ஹெர்மிஷியன்னா என்னது? ஏ காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஏ காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா இதை வந்து இப்படி ஸ்கொயர் ஆஃப் எ நம்பராக எழுத முடியும். ஸோ அதனால் இது ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக லாம்டா ஈக்குவல் டு லாம்டா பார் அப்படின்னு தான் கிடைக்கணும். ஸோ லாம்டா ஈக்குவல் டு லாம்டா பார்னு கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லாம்டா வந்து ரியல். ஸோ ரியல் நம்பருக்கு தான் வந்து காஞ்சுகேட்டும் அந்த வேல்யூவும் வந்து ஈக்குவல், காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ லாம்டா வந்து ரியல் அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ இதை தான் வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்கிறோம். ஓகேவா? லெட் லாம்டா பி த கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் த ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். லாம்டா வந்து ரியல் அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ இதை தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு கராலரி என்னது அப்படின்னா த கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் த ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் ரியல் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ இதுவும் யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின். ஸோ இது கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஆனால் எந்த ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுமே வந்து ஹெர்மிஷியன் அப்படிங்கிறத வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் வந்து ரியல் அப்படிங்கிறதுனால மேலே உள்ள ப்ராப்பர்ட்டியை படி நம்ம இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த கராலரி டெஸ்ட்டை கேட்டாங்க அப்படின்னா மேலே உள்ள ப்ராப்பர்ட்டியை எழுதிட்டு தான் இந்த லைனை வந்து நம்ம எழுத வேண்டியது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா த கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் த ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். த கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆஃப் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஆர் எய்தர் பியூர்லி இமேஜினரி ஆர் 0 அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ அதுக்கு ஏங்கிறத வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். லாம்டாங்கிறத வந்து கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ அப்போ நமக்கு therefore நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா a மைனஸ் லாம்டா I ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் ஐயால் மல்டிபிள் பண்ணிடுவோம். I இன்ட்டு 0 தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது கிடைக்கும் அப்படின்னா IA மைனஸ் I லாம்டா I ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்படி எழுதணுன்னா வந்து என்ன மீனிங்? லாம்டா இஸ் த கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் ஏ. இதுதான் வந்து மீனிங் ஏ மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. ஸோ இங்கே IA மைனஸ் I லாம்டா ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சதுன்னா அப்போ I லாம்டா இஸ் த கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் IA அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம்.
ஆனால் ஏங்கிறது வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஐஏ வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருக்கும். இது வந்து ஒரு 8 சப்டிவிஷன் வச்சு ஒரு தியரத்தில் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஏ வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியன்னா ஐஏ வந்து ஹெர்மிஷியன். ஸோ ஐஏ வந்து ஹெர்மிஷியனாக இருந்துச்சு அப்படின்னா ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ரூட் வந்து ரியல் அப்படின்ட்டு தெரியும். அதனால ஐ லாம்டா வந்து ரியல் அப்படின்ட்டு சொல்லிடலாம். அப்போ ஐ லாம்டா ரியலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ லாம்டா வந்து கண்டிப்பாக இமேஜினரியாக இருக்கும், இல்லை ஜீரோவாக இருக்கும். ஏன்னா ஐ லாம்டா ரியல் அப்படின்னா என்ன மீனிங்? ஐ லாம்டா ஈக்குவல் டு 5 அப்படின்ட்டு வச்சுக்கலாம். அப்போ லாம்டா வந்து கண்டிப்பாக எப்படியா இருக்கும்னா வந்து இமேஜினரி வேல்யூவாக தான் வந்து இருக்கும், ஓகேவா, அல்லது ஜீரோவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். அப்போ ஸ்கியூ ஹெர்மிஷியனோட கேரக்டரிஸ்டிக் ரூட் எல்லாமே பியூர்லி இமேஜினரி அல்லது ஜீரோ அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு கராலரி என்னது அப்படின்னா இந்த கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் த ரியல் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஆர் ஐதர் பியூர்லி இமேஜினரி அல்லது ஜீரோ அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ இதுவும் அப்படி தான். எனி ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ மேலே உள்ள தியரத்தை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதனோட ரூட்ஸும் வந்து பியூர்லி இமேஜினரி அல்லது ஜீரோ அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ மேலே உள்ள ப்ராப்பர்ட்டி படி இந்த கராலரியை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா 0 இஸ் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ 0 வந்து ஐகன் வேல்யூவாக இருக்கணும்னா ஏ வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான். The eigen value or the roots of characteristic equation a minus lambda I equal to 0. So now 0 is the eigenvalue of a if and only if a minus lambda I equal to 0. அதாவது a minus lambda I க்கு பதிலாக 0ன்னு போட்டுடலாம். ஏன்னா 0 வந்து கேரக்டரிஸ்டிக் ரூட்டாக இருக்கிறதுனால. அப்போ a minus 0 I equal to 0னா if and only if a equal to 0ன்னு சொல்ல முடியும். ஆனால் a equal to 0ங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா a வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் a வந்து 0 கிடைக்கும். therefore நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் ஐகன் வேல்யூ வந்து 0வாக இருக்கணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டர், ஏயும் பியும் வந்து ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டர் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் ஏபி அண்ட் பிஏ ஹாவ் சேம் ஐகன் வேல்யூ அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏபிக்கும் பிஏக்கும் சேம் ஐகன் வேல்யூ கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு லெட் லாம்டா பி த ஐகன் வேல்யூ ஆஃப் ஏபி, எக்ஸுங்கிறது வந்து ஐகன் வெக்டார் கரஸ்பாண்டிங் டு லாம்டா, லெட் லாம்டாங்கிறது வந்து ஐகன் வேல்யூ, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக எக்ஸுங்கிறத வந்து ஐகன் வெக்டார் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ ஏபிக்கு தானே ஐகன் வேல்யூ எடுத்துருக்கிறோம். அப்போ டெஃபினிஷன் படி நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏபி இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்படி சொன்னோன்னா ரெண்டு பக்கமும் பியால் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ பி இன்ட்டு ஏபி இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு லாம்டா எக்ஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதை b இன்ட்டு லாம்டா எக்ஸை வந்து லாம்டா இன்ட்டு பிஎக்ஸ் அப்படின்ட்டு மாற்றி எழுதிக்கலாம். ஸோ லாம்டா இன்ட்டு பிஎக்ஸ்னு மாற்றி எழுதுவோம். சிமிலர்லி லெஃப்ட் சைடும் என்ன பி இன்ட்டு ஏபின்னு இருக்குதா, இதை பிஏ இன்ட்டு பிஎக்ஸ் அப்படின்ட்டு மாற்றி எழுதிக்கலாம். கம்யூட்டேட்டிவ் வந்து அப்ளை பண்ணி எழுதியிருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த பிஎக்ஸுக்கு பதிலாக ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ பிஎக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா பிஏ இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஒய் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா இது ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸோட ரிசம்பிளன்ஸில் இருக்குது. அப்போ லாம்டா இஸ் த ஐகன் வேல்யூ ஆஃப் பிஏ அப்படின்ட்டு கிடைச்சிரும். ஸோ லாம்டா இஸ் த ஐகன் வேல்யூ ஆஃப் பிஏ. ஆல்சோ பிஎக்ஸ் இஸ் த கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர். ஸோ ஏயும் பியும் வந்து ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டர்னா அப்போ ஏபிக்கும் பிஏக்கும் சேம் ஐகன் வேல்யூ தான் வந்து இருக்கும். லாம்டாங்கிறது தான் வந்து அந்த ஐகன் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ஏபிக்கு வந்து ஐகன் வேல்யூ லாம்டான்னு எடுத்தோம். இப்போ நமக்கு பிஏக்கும் ஐகன் வேல்யூ வந்து லாம்டா அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பார்த்துருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரீகால் பண்ணி பாருங்கள்.